Hello everyone, welcome back. இது if class ஓட part 4 video. Part 1ல வந்து if class ஓட basics, part 2ல அதோட types and formulas, part 3ல வந்து type 0 explain பண்ணிருக்கேன். இது part 4. இதுல type 1 வந்து explain பண்ண போறேன் டீடைல்டா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பார்ட்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இது புரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள். நீங்கள் அதை பார்க்கறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இஃப் கிளாஸோட டைப் 1 வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோட எண்டில் செல்ஃப் இவாலுவேஷன் எக்ஸசைசஸ் ப்ளஸ் அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செல்ஃப் இவாலுவேஷன் எக்ஸசைசஸ் வரும்போது வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களே உங்களை டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அவுட் ஆஃப் 5ல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைப் 1 இதோட கண்டிஷன் என்னன்னா ரியல், பாசிபிள், ப்ராபபிள், ஃபியூச்சர், உண்மையான விஷயங்கள், அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கிறதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிற விஷயங்கள், ப்ராபபிலிட்டினா சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஃபியூச்சர் நோட் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாம் டைப் 1ல வரும். சரிங்களா? ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், ஹீ வில் கெட் பாஸ். கரெக்டு தானே? பாசிபிள் தானே? அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவன் பாஸ் ஆகும். டோன்ட் லெண்ட் ஹிம் மணி, ஹி மே நாட் கிவ் பேக். ஆமாம், அதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவனுக்கு நீ பணம் கொடுத்தனா பணம் திருப்பி வராது, வாய்ப்புகள் இருக்குது. யூ வேஸ்ட் வாட்டர், அவர் ரிசோர்ஸஸ் வில் பி டிப்ளீட்டட். இப்போ நீங்கள் தண்ணி வேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸஸ்லாம் குறைஞ்சிரும். இதுவும் கரெக்ட் தானே? மோரர்லெஸ் ஃபியூச்சரை டெவலப் பண்ணுற மாதிரியும் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சிடும். நீ இதை செஞ்சால் இது நடக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். அதாவது நீங்கள் டைப் 0க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது வந்து யூனிவர்சல் ட்ரூத், யார் செஞ்சாலும் நடக்கும். பட் இதில் வந்து நீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் ஆவேன், அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் பாஸ் ஆவான். ஹார்ட் ஒர்க்குன்றது டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஆனால் அது அவனாலே முடியும். புரியுதா? ஸோ அதனால இது டைப் 1. ஓகே, ஸோ டைப் 0க்கும் டைப் 1க்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொல்கிறேன் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் பாஸ் ஆவ, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க இல்லைடா நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் பாஸ் ஆவ இல்லையா? ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். கரெக்டா? ஸோ அதனால இது டைப் 1. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு டென்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி டைப் 1 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் இதை இஃபை வச்சு ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த சென்டென்சஸ் யூசிங் இஃப். இப்போ இஃபை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டென்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அதான் நம்மளோட கோல் இல்லையா? ஸோ இப்போ டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஆஸ் யூஷுவல் டைப் 0ல இந்த சைடு எப்படி இருந்தது? ப்ரெசென்ட்ல தான் இருந்தது இல்லையா? அதே மாதிரி ப்ரெசென்ட்ல இந்த சப்ஜெக்டோட V1 அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் நான். அண்ட் மெயின் கிளாஸ் மட்டும் மாறும். வில் அதோட நெகட்டிவ் ஓன்ட், கேன் அதோட நெகட்டிவ் காண்ட், ஷல் அதோட நெகட்டிவ் ஷாண்ட், சம்டைம்ஸ் மேவும் வரும், மேவோட நெகட்டிவ் மே நாட். ஸோ இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேர்போட ரூட் ஃபார்ம் தான் இருக்கணும். பாருங்க, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஹீ வில் கெட் பாஸ். ரூட் ஃபார்ம் தானே கெட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இது டைப் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன டைப்னாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஃப். இப்போ இது யார் செய்யறான்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களே, ஹீ. ஹீ அப்போ அதுதான் இங்கே வரணும். இஃப் ஹீ. இப்போ ஹீ சிங்குலர் இல்லையா? சிங்குலர்னா அந்த வேர்போட எஸ் ஆர் இஎஸ் சேர்க்கணும். ஆல்ரெடி இங்கே நமக்காக சேர்த்து வச்சிருக்காங்க, ஸோ நோ ப்ராப்ளம். இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், இந்த ஃபுல் ஸ்டாப் எப்படி மாறும்? ஆமா. இப்போ இந்த கேபிட்டல் ஹெச் எப்படி மாறும்? ஸ்மால் ஹெச். மீதியும் அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? வில் ஆர் இது வேர்போட ரூட் சேர்க்கணும். ஹி வில் கெட் பாஸ், அவ்வளோதான். இது அப்படியே நிறைய சென்டென்சஸ்ல அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் பேப்பரில் அப்படியே வரும். நீங்கள் வெறும் இஃப் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்ல போனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ணல, வெறும் இஃப் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே எழுதிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துட்டு இன்னும் இது என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதான கரெக்ட் ஆன்சர் தான் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் லக்கின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கரெக்டாக எழுதிடுங்க. சரியா?
இதுல இந்த மாதிரி கொடுக்கும்போது கமா ஃபுல் ஸ்டாப் முதற்கொண்டு பார்ப்பாங்க. அதனால கரெக்டாக இருந்துக்கோங்க. இஃப் கமா ஃபுல் ஸ்டாப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ்ல கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை வந்து படிச்சு பார்த்து அந்த தமிழ் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. என்ன, டோன்ட் லெண்ட் ஹிம் மணி, அவனுக்கு பணம் கடன் கொடுக்காத. he may not give back, அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். ஸோ அவனுக்கு நீ பணம் கொடுத்தனா அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி நீங்கள் தமிழில் சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, டோன்ட் லெண்ட் ஹிம் மணி, அவனுக்கு கொடுக்காத, பணம் திருப்பி வராது. இதை கொடுத்தினா வராது அப்படின்ற மாதிரி கண்டிஷனாக நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அவனுக்கு நீ பணம் கொடுத்தனா அது திருப்பி வராது. இது அப்படியே நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இஃப். ஓகே, நீ கொடுத்தினாதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தமிழில் சொன்னோம் இல்லையா. நீக்கு என்ன, இஃப் யூ. அப்படியே இந்த டோன்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இஃப் யூ lend him, நீ அவனுக்கு கொடுத்தனா. if you lend him money. இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் எப்படி மாறும், கமா. நீ அவனுக்கு பணம் கொடுத்தனா அவன் அதை திருப்பி கொடுக்க மாட்டான். அப்போ he may not give back. புரிஞ்சுதா? அவ்வளோதான் விஷயம். இங்கே மெயின் கிளாஸில் நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே எழுதிட்டோம். இந்த இடத்துல மட்டும் டோன்ட்டை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அப்படியே பாசிட்டிவ்ல வச்சுப்போம். இஃப் யூ லெண்ட் ஹிம் மணி ஹி மே நாட் கிவ் பேக். இப்போ தமிழில் சொன்னது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவனுக்கு பணம் கொடுத்தனா அது திருப்பி வராது. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். எழுதி முடிச்சுட்டு ஒரு டைம் தமிழில் சொல்லி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்ச ஆன்சரும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது, you waste water, our resources will be depleted. நீ தண்ணி வேஸ்ட் பண்ணனா நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆகிடும். ஓகே, இதே நீங்கள் ஒரு வேலை வச்சு யோசிச்சு பாருங்க. இஃப்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேளை நீ தண்ணி வேஸ்ட் பண்ணனா நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆகும். ஓகே, ஒரு வேளை அப்படின்னா என்னது, இஃப். அதை எழுதிடலாமா? இஃப் ஒரு வேளை நீ தண்ணி வேஸ்ட் பண்ணா, அப்போ இஃப் யூ வேஸ்ட் வாட்டர். இப்போ இதோட மீனிங் வந்துச்சா? ஒருவேளை நீ தண்ணி வேஸ்ட் பண்ணனா என்ன ஆகும், இந்த ஃபுல் ஸ்டாப் இங்கே கவனம் மாறிடுச்சு. என்ன ஆகும், நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அவர் ரிசோர்ஸஸ் will be depleted. படிச்சு பாருங்க. If you waste water, our resources will be depleted. ஒருவேளை நீ தண்ணி வேஸ்ட் பண்ணனா நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வந்திருக்கணும், மேம் இங்கே வில் கேன் ஷெல் இதோட ரூட்டில் தானே இருக்குன்னு சொன்னீங்க, வில் இருக்குது, இதெல்லாம் ஓகே, இது என்ன பி டிப்ளீட்டடு, இது வரைக்கும் ஓகே, மே கிவ் வில் கெட் இதெல்லாம் ஓகே, இது என்ன பி ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் டிப்ளீட்டட் ஆட் பண்ணியிருக்கீங்க, இது என்ன ரூட்லேயே இல்லையே அப்படின்ற டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கணும். ஓகே, அதுதான் இந்த சென்டென்ஸ் கொடுத்தேன். இப்போது சென்டென்ஸ்லே கொஷின்லே டிப்ளீட்டட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, டிப்ளீட் இதான் அதோட ப்ரெசன்ட் டென்ஸ், டிப்ளீட்டட் வந்து பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? ஸோ இந்த டிப்ளீட்டட் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இதை பேலன்ஸ் பண்ண இப்போ நீங்கள் இந்த பி எடுத்துருங்களேன், எப்படி இருக்குது பாருங்க. இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் அவர் ரிசோர்ஸஸ் வில் டிப்ளீட்டட், மீனிங்கே இல்லைல்ல, கம்ப்ளீட்டாக இல்லைல்ல. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பின்னு ஆட் பண்ணுறதுலாம் டைப் 2 டைப் 3ல நிறைய வரும். ஸோ சென்டென்ஸோட வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பி ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணலைன்னா சென்டென்ஸ் ஃபுல்ஃபில்லாக இருக்காது, மீனிங் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கொஷனில் வந்துருச்சு, நம்ம போட்டுட்டோம். சில டைம் இல்லாமலும் இருக்கும், அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இல்லாமல் எப்படி மேம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, யூ வேஸ்ட் வாட்டர் அவர் ரிசோர்ஸஸ் டிப்ளீட்டட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் தான் வில் பி டிப்ளீட்டட் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.
இதுக்கப்புறம் வந்து செல்ஃப் இவாலுவேஷன் எக்ஸசைசஸ் வரும். அதை பாஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் அடுத்தது வரும். எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் 5க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்ல பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.